இனிமேலாவது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை புதிதாக பார்க்கின்ற முதல்வர் அவர்களே, பதவியும் அதிகாரமும் பணத்தையும் காட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச உண்மை தொண்டர்களை விலை பேச முடியாது என்பதை இந்த உயிர் தியாகத்தின் மூலமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இனிமேலாவது உண்மை தொண்டர்களை விலை பேசுவதை உங்கள் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்தி வருகிற நாடகத்திற்கு இப்போது ஒரு உயிர் பலி போயிருக்கிறது. உங்கள் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கழகத்தின் விசுவாச தொண்டர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அதிகாரமும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலே பங்கு, ஆட்சியிலே பங்கு, பணத்திலே பங்கு, கொள்ளையிலே பங்கு என்று நீங்கள் கூத்தடிக்கிற இந்த கொடுமையை, கண்டாவி காட்சிகளை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் விசுவாச தொண்டன் தம்பி மகேந்திரன் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்கு எப்போதும் சொந்தமாக இருக்காது முதல்வர் அவர்களே. காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். மகேந்திரன் போன்ற கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களை கொண்டிருக்கிற புரட்சி தமிழரையா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டு எழுகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. ஆகவே கோடிக்கணக்கான மகேந்திரன் போன்ற விசுவாச தொண்டர்கள் கொதித்து எழுந்து உணர்ச்சி பெருக்கிலே என்ன நடக்கும் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. கழக தொண்டர்களின் உணர்ச்சியை இனியும் தூண்டி விடாதீர்கள். இப்போதாவது நீங்கள் இந்த அதிகாரம், ஆட்சி, பதவி, பட்டம் என்று நடத்துகிற அந்த கூத்துகளுக்கெல்லாம், அந்த கூப்பாடுகளுக்கெல்லாம் முடிவுரை எழுதுங்கள், தடை ஏற்படுத்துங்கள். இல்லையென்றால் விளைவுகள் விபரீதமாக போகும் என்பதுதான் மகேந்திரன் உயிர் பறி போயிருக்கிறார்.